ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய நியூ ஹவுஸோட எம்டி டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான வேலையெல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 75% ஆன வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 35% ஆன வேலை வந்து இருக்குது. இன்னும் ஏன் ஃபினிஷ் பண்ணல அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வேறு இடத்துல கமிட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு சூப்பரான டூர் வந்து காமிக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் ஸ்டோனில் தான் வந்து முன்னாடி ஃபுல்லாமே பண்ணியிருப்போம். ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னா, எப்போயுமே வந்து வால் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஐடியா தான். இதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் லைஃப் லாங் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்து மிச்சம் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து அப்படியே வந்து பண்ணியாச்சு. நம்ம வீட்டை சுற்றி நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் நம்ம கார்னர் சைட்னால நம்மளுக்கு வந்து வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லை, காற்றுக்கும் கூட தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த தான் வந்து வாங்கியாச்சு. இதான் வந்து நம்ம கேட். ரொம்பவே சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக, அதாவது எப்படி சொல்ல, ஈஸியாக கழுவி விடுற மாதிரி தான் வந்து எல்லாமே நம்ம வீட்டில் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து வீடு கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் போர்ட்டிக்கோல வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எடுத்து வச்சுருக்கோம். பட் இன்னும் நாங்கள் முழுசாக குடி போகிறதுக்கு இன்னும் ஒரு 2 months ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே பங்குனியில் குடி போக மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தான். கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி வந்து என்னோடய ஃபாலோவர்ஸாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பாலிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நவி பாப்பா உங்களை வந்து வெல்கம் பண்ணியிருப்பா. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிறது, அந்த போர்ட்டிக்கோல இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து அங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்டோனில் கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் வந்துமே நம்மளுக்கு ஈஸியாக கழுவி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே பெயிண்டிங் வேலையெல்லாம் மிச்சம் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஆர்ச் டைப்பில் தான் வந்து நம்ம வந்து நிலை பண்ணோம். ஸோ இது ரொம்பவே வந்து எங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது. ரீசன் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏங்க இப்படிலாம் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க. பட் நம்மளுக்கு பிடிச்சதை வந்து கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். வீடெல்லாம் வந்து இந்த கபோர்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பாப்பா வர வீட்டுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கால, ஸோ அதனால தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் வந்து நம்ம ஹாலோட ஃபுல் வியூ. நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஹோம் டூர் வந்து டீட்டெயில்டாக வந்து போடுறேன். இப்போதைக்கு என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன். இது வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரில் ஒர்க் எல்லாமே வந்து பால் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தான் கேட்டு, கிரில்லு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோமே. இது வந்து வார்ட்ரோப் வந்து வீட்டில் வச்சு செய்யலை, அவங்களோட ஃபேக்ட்ரியில் வந்து வச்சு செஞ்சுட்டு வந்து இங்கே டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு வீட்டில். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பாலிஷ் பண்ணும்போது எடுத்த வீடியோஸ் தான். கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துட்டாங்க. டிவி யூனிட்டு, கபோர்ட் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜா செல்ஃப், இது மட்டும்தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம், ஹாலில் நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஆக்சுவலாக இது 2 bedroom தான் வீடு. மேலே ஒரு பெட்ரூம் எடுத்திருக்கோம், பட் இன்னும் அதை ஃபினிஷ் பண்ணலை. உள்ளே நுழைஞ்சோடனே ஒரே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். பெட்ரூமில் வந்து மேக்ஸிமம் கதவை திறக்க மாட்டோம், நம்ம ஏசி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால் ஒரே ஒரு விண்டோ. இன்னொரு சைடு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்குக்காக எந்த விண்டோ வைக்காமல் விட்டாச்சு. உள்ளே வந்து ஒரு அட்டாச் லெட்டின் பாத்ரூம். இது வந்து பால் காய்ச்சி வந்து எல்லாருமே சொன்னாங்க, நீட்டாக இருக்குது பாத்ரூம், இந்த மாதிரி தான் டைல்ஸ் வைக்கணும், அப்போ தான் அழுக்கு பட்டாலும் தெரியாது, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. வால் ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷ்லேயும், ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷ்லேயும் சேம் அதே டிசைனில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதனால் பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உப்பு படிஞ்சாலோ இல்லை அழுக்கு படிஞ்சாலோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ வர டைல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் யாராவது புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம பாத்ரூமில் வந்து எல்லாமே கன்சீல்டு வந்து பண்ணியிருக்கோம். நான் அதை வந்து கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். கன்சீல்டு பண்ணுறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா, சரியான ஃபிட்டிங்ஸ் ப்ளம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து செகண்ட் பெட்ரூம். அதோட டோர் தான். எனக்கு டோர் வந்து எங்களுக்கு வந்து ரெடிமேடாக எடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து பிடிக்கல, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பால் காய்ச்சுற டைமில் கண்டிப்பாக டோர் வேணுன்றதுக்காகவே வந்து பண்ணது. அது வந்து ரெடிமேட் தான்.
ஸோ அதை மட்டும் மாற்றணும்னு சொல்லி கொஞ்சம் பிளானில் இருக்கோம். இது வந்து சின்ன பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம். இங்கேயும் இன்னும் கபோர்ட் பாக்ஸ்லாம் வந்து முடிக்கலை, இனிமேல் தான் பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து சேம் அதே டிட்டோ 2 பாத்ரூம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவுமே எங்கேயுமே ஃப்ளவர் அந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் வேணால் ப்ளைனாக அந்த மாதிரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே வந்து எடுத்தோம். கன்சீல்டு டாய்லெட் போடுறனால வந்து வால் மவுண்டட் போடுறனால வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இடம் அடைக்காது, முக்கியமாக சின்ன பாத்ரூம்க்குலாம் வந்து இடம் அடைக்காது. டேங்க்குனால எதுவுமே வந்து படியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஃப்யூச்சரில் யாராவது வீடு கட்டுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து நம்புகிறேன். உள்ளே வந்து ஹீட்ரு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக 10 லிட்டர்ஸ் சின்ன சின்ன ஹீட்டர்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கான்ட்ராக்ட்லாம் விடலை, நம்மளே வந்து எல்லாமே எடுத்து கொடுத்து தான் செஞ்சோம். கான்ட்ராக்ட் விட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும், பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஒரு தடவை வீடு கட்டுறோம், அதை நல்லபடியாக கட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்த வாஷ் பேஷன் வந்து நம்மளோட டைனிங் ஹாலில் இருக்கிறது. கிச்சன் டைனிங் இருந்து ஒரே மாதிரியாக உள்ளவே போட்டாச்சு. இது வந்து ஃபுல்லாக பட்டி பார்த்தனால மாவாக இருக்குது. இது வந்து இதுவுமே கன்சீல்டாக நம்ம ஹாபு வைக்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ஹாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்றதையும் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து நான் டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து வீடு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணலை, பட்டி பார்த்ததோடையே 2 to 3 இயர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா போன அந்த கிராக்லாம் பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணுங்கன்னு பெயிண்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதவே தான் ஃபாலோ பண்ணுறோம். டபுள் டக் சிங்க் வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை வேறு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றத வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கீழே வந்து உட்டன் ஃபினிஷில் மேட் ஃபினிஷ் தான் வந்து கிச்சனுக்கு மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கால் வலிக்காமல் இருக்கும், அதே மாதிரி வழுக்காமல் இருக்குன்றதுக்காக. இது வந்து ஹாலில் நம்ம 2 வால் மவுண்டட் ஃபேன் தான் வந்து கொடுத்துருக்கோம். ரீசன் என்னென்னா மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஹேங்கிங் பண்ணும்போது நிறைய டஸ்ட்டு போய் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து வால் மவுண்ட்டே வந்து பண்ணிட்டோம். இது வந்து பூஜா செல்ஃப். இதுவுமே கார்பெண்டர்கிட்ட வச்சு நம்மளோட ஓன் ஐடியாவில் தான் வந்து பண்ணோம். இது வந்து நம்ம ஹாலில் வந்து ஒரு ஓரமாக தான் வந்து இருக்குது. இதுவுமே நம்ம கேட்ட மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. போதும், ஒரு வீட்டுக்கு சின்ன பூஜை ரூம் வந்து அதை மட்டும் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணாவே போதும் அப்படின்றதுக்காக தனியாக ரூம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. இனிமேல் இதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு லைட்டாக ஃபினிஷ் பண்ண தான் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து பூஜை பொருள்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 2 ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராயருக்கு மேலே வந்து இந்த நம்ம நெய்வேத்தியெல்லாம் வைப்பலையா, ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. வேணுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இல்லை உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றனால. கீழே வந்துட்டு இந்த குத்து விளக்கு அதை மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு 2 கபோர்டுமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பூஜா ரூம் வந்து நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. கலர் வந்து மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் வந்து சூஸ் பண்ணாங்க. அதுவுமே வந்து ஓகே, அது மட்டும் தனியாக இருக்கட்டும், எல்லாமே ஈவனாக இல்லாமல் அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே பண்ணிட்டோம். லாக்கெலாம் வந்து நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். வெளியிலேருந்து யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. உள்ளேருந்து சாவி போட்டால் மட்டும் தான் வெளியிலேருந்து ஓப்பன் பண்ண முடியும். உள்ளே வந்து அவங்களால தட்ட மட்டும் தான் முடியும், அந்த கைப்பிடி வச்சு இழுக்கலாம் முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்ஸ் தான் வந்து இப்போதைக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் கிச்சன் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.